எப்பா எப்பா யாரா சாமி நீங்களாம் பாவண்டா அந்த இங்கிலாந்து குழந்தைய போட்டு இந்த போல பொழந்துட்டீங்க. அவனும் பேஸ் பால் அந்த பால் இந்த பால்னு ஏதோ இந்த மேட்ச் தான் கொஞ்சம் ரன் அடிச்சான். ஏதோ வெறும் 150 ரன் சேஸ் பண்ற மாதிரி சேஸ் பண்ணிட்டீங்களாடா எப்பா. பாவண்டா அவனுங்க வாழ்க்கையே எடுத்துருப்பானுங்க. இப்பதான் ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்ரீலங்கா கிட்ட நாயடி பேடி வாங்கிட்டு வந்தாங்க. ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டா மட்டும் இந்த ஆஸ்திரேலியன்ஸ் பேயா மாறிடுறா சாமி. கேப்டன் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜோஸ் அசில்வுட், மார்க்கஸ் டைனஸ்னு பாதி டீம் இல்ல ஈஸியா இவனுங்களை போட்டுடலான்னு இங்கிலாந்து தப்பு கணக்கு போட்டாங்க. நம்ம அனிருத்தா ஸ்ரீகாந்த் சொல்ற மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ல நெவர் எவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் ஆஸ்திரேலியன்ஸ். பென் டக்கெட் வெறும் வாய் மட்டும் தான் நினைச்ச செம்மையா ஆடி இங்கிலாந்து டீம் 350 அடிக்க வச்சிட்டாண்டா. 350 எல்லாம் இந்த ஆஸ்திரேலியன் டீமால அடிக்க முடியாது, இங்கிலாந்து போட்டலாம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா ஜோஷ் இங்கிலீஷும் அலெக்ஸ் கேரியும் சேர்ந்து இங்கிலாந்து பவுலர்ஸ் துவச்சு தங்க விட்டானுங்க. இது பத்தாதுன்னு பாம்பிளியில அதை மேக்ஸி வேற ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. எப்பாடி நீங்க அடிச்ச அடியில பேஸ் பால்ன்ற வார்த்தையை அவனுங்க மறந்துருப்பாங்கடா.